வணக்கம். கன்சியூமர் சிவகுமார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆரோ வாட்டர்னு சொல்கிறாங்க. அந்த ஆரோ வாட்டர் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களே, இது குடிச்சா பிரச்சனைங்கிறாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இல்லை ஆரோ வாட்டர் ஓகேங்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட வந்து நம்ம அரசாங்கம் வந்து அதுக்கு தண்ணிக்குன்னு சில லைசன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது இருந்த போதிலும் தண்ணி சில பிரச்சனைகள் இருக்குங்கிறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, புதுச்சேரியுடைய உணவு பாதுகாப்பு அதிகாரி ஐயாவை சந்திச்சு இதற்கான ஒரு விளக்கத்தை நம்ம கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த ஆரோ வாட்டர் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது குடிச்சா தொடர்ந்து குடிச்சா உடம்புக்கு வந்து சரியான அந்த விட்டமின்ஸ் இருக்காது, இல்ல அது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பொதுமக்களிடையே நிறைய குழப்பங்கள் இருக்கு. இது சரியான ஒரு விளக்கம் கொடுத்தா பொதுமக்கள் வந்து தெளிவடைகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். நல்லது. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த ஆரோ வாட்டர் குடிக்கிறதுனால விட்டமின்ஸ் கிடைக்காதுன்னு. நம்ம விட்டமின்ஸ்னு சொல்ல வேணாம். அதாவது அதுல வந்து தண்ணீர்ல இருக்கக்கூடிய சில உப்பு சத்துக்கள், இந்த சில மினரல்ஸ், தாது உப்புக்கள்லாம் இருக்கும். இந்த உப்புக்கள் வந்து நமக்கு உடலுக்கு கிடைக்காது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் இடத்துக்கு இடம் வந்து ஒவ்வொரு தண்ணீருடைய தன்மை மாறும். அந்த தன்மை மாறுது அப்படின்னு சொன்னீங்கன்னா எதனால, எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல உள்ள அந்த டிசால்வ்டு சாலிட்ஸ், டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் சொல்லுவோம். அதாவது தண்ணீர்ல கரைந்து உள்ள சில திடப்பொருட்கள். அந்த திடப்பொருட்கள்ங்கிறது நம்ம வந்து மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா குளோரைட்ஸ், சில மெட்டல்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் வந்து குளோரைட்ஸ், சல்ஃபேட்ஸ், மெக்னீசியம், சோடியம், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கும். இந்த உப்புக்கள் வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதிகமா போகும்போது உங்களுக்கு சலனிட்டி அதிகமாயிடும். சலனிட்டி, அந்த உப்புத்தன்மை வந்து அதிகமாயிடும். அப்ப வந்து அது குடிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்காது. அப்போ ஒரு 500 ppm மேலாம் உங்களுக்கு வந்து அந்த டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ் போகுதுன்னு சொல்லும்போது உங்களால குடிக்கவே முடியாது. டேஸ்ட் ரொம்ப மோசமாக இருக்கும். துணி துவைக்கிறது கூட ஒன்னு உங்களுக்கு அந்த ஃப்ராத்திங் நம்ம சொல்லலாம், நுரை வரக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிரும். அப்ப அதனால சரியான ஃப்ராத்திங் வராது. 2000 ppm மேல உள்ள தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் லாண்ட்ரி பர்பஸ்க்கே உபயோகப்படுத்த முடியாது. அப்போ துணியை கூட சுத்தமா துவைக்க முடியாது. அதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு டிட்டர்ஜென்ட் பவுடரோ சோப் பவுடரோ ஏதோ போட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃப்ராத்திங் வராம அந்த தண்ணீர் வந்து எதுக்கும் உபயோகப்படுத்த முடியாம, அதனால வாஷிங் வந்து ப்ராப்பரா செய்ய முடியாம அது வேஸ்ட் ஆஃப் போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அதுல உள்ள அந்த டோட்டல் டிசால்வ் தான் நம்ம கம்மி பண்ணணும். அந்த மாதிரி கம்மி பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவுல வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அதனால வரக்கூடிய தண்ணீர் வந்து குடிப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு டொமஸ்டிக் பர்பஸ், வீட்டு உபயோகத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். அப்ப நீங்க வந்து இந்த சொல்றது வந்து வீட்டுல ஆரோ வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் இது. ஆமா. அப்ப வந்து வீட்டுல வந்து இந்த ஆரோ சிஸ்டம் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணும்போது அது வந்து ஒரேடியாக அந்த டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸை கிட்டத்தட்ட 0 கண்டிஷனுக்கு கொண்டு வரும். அதாவது அந்த தண்ணீர்ல உள்ள எல்லா உப்பு சத்துக்களையுமே சுத்தமா ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். ஆமா, எடுத்துட்டு நமக்கு கிடைக்கிறது வெறுமனே சக்கை தண்ணி தான். நம்ம சக்கைன்னு சொல்லும்போது கடைசியாக இந்த ரெசிடுவல் வாட்டர்னு சொல்றோம்ல, அது மாதிரி இதுதான் சக்கை. அதுல உள்ள எல்லா சத்துக்களும் முழுவதுமாக எடுக்கப்பட்டு எந்த உபயோகமும் இல்லாத வெறும் தண்ணி, சக்கை தண்ணி, எந்த உபயோகமும் இல்லாத, எந்த ஊட்டச்சத்தும் இல்லாத ஒரு தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம். இதனால நமக்கு தண்ணீர் மூலமாக கிடைக்க வேண்டிய இயற்கையான பல நல்ல விஷயங்கள் கிடைக்காம போயிடுது. இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இந்த மாதிரி டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸை தண்ணீர்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய அமிலத்தன்மை pH நம்ம சொல்லுவோம். அந்த pH வந்து ரொம்ப கீழே போயிடும். அதாவது அமிலத்தன்மை அதிகமாயிடும். அதிகமா போயிடும், pH குறைஞ்சிடும். ஆமா, ஒரு pHன்னு சொல்றோமா, ஒரு pHன்னு சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா 0ல இருந்து 7 வரைக்கும் இருந்ததுன்னா அது அமிலத்தன்மை, 7ல இருந்து 14 வரைக்கும் இருந்ததுன்னா அது வந்து காரத்தன்மை, பேசிக்னு சொல்லுவோம், அல்லது அல்கலின் கண்டிஷன் சொல்லுவோம். அப்ப நமக்கு வாட்டருடைய pH எவ்வளவு இருக்கணும்னா 6.5ல இருந்து 8.5 அளவுக்கு தான் pH இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 6.5ல இருந்து 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 0.5 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அமிலத்தன்மைக்கு இடம் கொடுக்குறோம். ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அல்கலின் சைடுல 7ல இருந்து 8.5 கிட்டத்தட்ட 1.5 அளவுக்கு அதிகம் கொடுக்கும். அப்ப அல்கலின் வாட்டர் வந்து உங்களுக்கு எப்போதுமே நல்லது.
அப்போ அந்த அல்கலின் வாட்டர் தான் நம்ம குடிக்கணும். அதனால சில பிராண்டட் கம்பெனிஸ் என்ன பண்ண அல்கலின் வாட்டர்னே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. வாட்டர்லே இருக்கு. ஆமா, அந்த பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்ல சில வகைகள் வந்து அல்கலின் வாட்டர்னு போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தண்ணீர் வந்து சாதாரண தண்ணீரை விட பெஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்னு வரக்கூடிய தண்ணி எல்லாமே, கடையில் வாங்கக்கூடிய தண்ணி எல்லாம் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பிளாண்டா இருக்கும், சுவை இல்லாமல் இருக்கும். அதையே நல்ல வீட்டில் வரக்கூடிய ஒரு நார்மலான எல்லா உப்பு சத்துக்களும் உள்ள தண்ணீரை நீங்க குடிச்சீங்கன்னா அது சுவையா இருக்கும். அந்த வித்தியாசம் எல்லாருக்குமே தெரியும். நீங்க கடையில இருந்து பாட்டில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதுல வந்து சுவை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அதுல உள்ள டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் கிட்டத்தட்ட முழுமையாக வெளியேற்றப்படுது. அதனால அதுல ஒண்ணுமே இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஆரோ சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா, அதை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இன்ஜினியர்கிட்ட நம்ம சொல்லணும், தயவுசெய்து எனக்கு 0 வைக்காதீங்க, டிடிஎஸ் வந்து 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, ஒரு 150ல இருந்து 200 மில்லிகிராம் பெர் லிட்டர் அப்படிங்கிற அளவுல அந்த டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். 150ல இருந்து 200 சிறப்பா இருக்கும். ஒரு 200 250 வரைக்கும் கூட போகலாம். ரொம்ப ஐடியல் வந்து 150ல இருந்து 200. இது இந்த அளவுல எனக்கு வந்து டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஃபில்டரை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து செஞ்சு தருவாங்க. இது நார்மலாவே வந்து வீட்டுல வைக்கிறவங்க வந்து அந்த இன்ஸ்டால் பண்றவங்க செய்ய மாட்டாங்க சார். அது இல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிஷன். அதாவது என்னன்னா, அவங்க பணியிடத்தில் வேலை செய்யும்போது அங்க அவங்க கொடுக்கக்கூடிய தலைமை என்னன்னா, ஆர்வம்னா எல்லா சால்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு 0வா இருக்கணும், டிடிஎஸ் வந்து 0 இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இப்ப சமீபத்துல தான் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி உலக சுகாதார நிறுவனம் WHO வந்து என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வாட்டர் வந்து, அதாவது இந்த ஆர்வோ வாட்டர் குடிப்பதற்கு ஆரோக்கியம் அல்ல. அத வந்து WHO ஏற்கனவே அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு அதனால இந்த ஆர்வோ வாட்டர் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க சொல்லிக்கிற முக்கிய சாராம்சம் என்னன்னா, ஆர்வோ வாட்டர் வந்து தவிர்த்துட்டு அது பதிலாக உங்களுக்கு இந்த டிடிஎஸ் வந்து அதிகமா உள்ள வாட்டரை குடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை அவங்க கொடுத்துக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆர்வோ சிஸ்டத்தை என்ன பண்ணுவீங்க, தூக்கி எறிய முடியாது. அதனால என்ன பண்ணலாம், சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட சொல்லி அந்த ஃபில்டரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வரக்கூடிய அவுட்புட் வாட்டர்ல, வெளியேறக்கூடிய தண்ணீர்ல வரக்கூடிய டிசால்வ்டு சாலிட்ஸ் வந்து 150ல இருந்து 200 அல்லது அதிகபட்சம் 250 வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால நமக்கு அந்த எக்யூப்மெண்ட் வச்சதுனால பணம் வேஸ்டும் ஆகாது, நமக்கு ஆரோக்கியமான தண்ணியும் கிடைக்கும், அதனால மக்களும் பலனடைவார்கள். அதனால ஒவ்வொரு வீட்லயும் யாராவது இந்த டிடிஎஸ் வந்து 0 வச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த அளவை உயர்த்திக்கணும். ஒரு ரெக்கமெண்டட் வேல்யூ வந்து 150ல 250 வரைக்கும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க தண்ணீர் வந்து சுவையா இருக்கும். அதே சமயத்துல இந்த pH வந்து என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, அமிலத்தன்மை வந்து அதிகமாயிடும். எப்போ இந்த டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் கம்மியா போயிடுச்சுன்னா, அல்லது இல்ல அப்படின்னு. அப்ப நீங்க ஒரு ஆர்ஓ வாட்டர்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா 6.5 அல்லது 6 இந்த ரேஞ்சில தான் இருக்கும். அந்த 7க்கு கூட அது வராது. அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடும். ஆனா நீங்க அதுல அந்த வாட்டரை வந்து டிடிஎஸ் ஏற்றும் போது அப்ப வந்து அந்த 6.5ல இருந்து இம்ப்ரூவ் ஆகி மேல வந்து ஒரு 8 வரைக்கும் வரும். அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான அந்த ரேஞ்சுக்கு அந்த வாட்டர் ஃபிக்ஸ் ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டிடிஎஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண அந்த பிஹெச்சும் அந்த வெறும் 6ல இருந்து 6.2 to 8.5ல அது வந்துடும். அதனால நமக்கு அந்த ஒர்க்கிங் ரேஞ்ச் 6.5 to 8.5ங்கிற பிஹெச் ரேஞ்சு ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிடும். அதுக்கு போய் நம்ம தனியாக எதுவுமே ஆல்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டோட்டல் சாலிட்ஸ் வந்து ஏற பிஹெச்சும் வேல்யூ ஏறும். அதனால ஒரே சமயத்துல நமக்கு 2 பேராமீட்டரும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால நமக்கு ரிசல்டன்ட் ப்ராடக்ட் வந்து நல்ல நன்னீராக கிடைக்கும், சத்துக்களோட உள்ள தண்ணீராக கிடைக்கும். இதை வந்து எல்லாரும் உபயோகப்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளும். இது ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து புது விஷயமா இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. ஸோ இந்த காணொலி மூலயமா மக்கள் எல்லாம் தெரிஞ்சு, ஐயா உணவு பாதுகாப்பு அதிகாரி சொன்னது போல இந்த விஷயத்தை அனைவருமே நம்ம கடைபிடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி.